இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சென்னையில் உள்ள பாஜ தலைமையகத்தில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடந்தது. பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பாஜ மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மாநில துணைத் தலைவர்கள் குஷ்பு, கரு, நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பேட்டியளித்த தமிழிசை, தம்பி விஜய்க்கு அரசியல் அனுபவம் பத்தாது என்றார். நேற்று விஜய் பேசும்பொழுது அதிமுக ஒரு ஊழல் கட்சி, பாஜகவிற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்றத முதல் முறையா அதிமுக நேற்று கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இல்ல, தம்பி விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. என்னன்னா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியலில் நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவராக இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில் இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்கள் டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்து தான் வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதுது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்கிறேன் பேசிக்கொண்டு, ஆனால் இன்றி 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கிற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா? எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதை தான் நான் சொன்னேன். ஒரு சின்ன பையனை தான் நான் அதில் பார்க்குறேன். தன்னை நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதில் பார்க்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்போ ஜீரோன்னு சொல்லலை, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது. ஆனால் அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை திமுக வெற்றி பெறும்னு. அதனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். நான் பால டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட விசில் அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்களாக, அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சரோட பேச்சில தினம் பதற்றம் தெரிகிறது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க, தமிழை பேசுறத கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. தமிழக மக்களிடம் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே, இந்திய திணிக்கிறாங்கன்னு, காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய மன் கி பாத் என்று இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறாராக. நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எதிர்ப்பின் காரணமாக ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தன்னுடைய தாய்மொழியையே மறந்துவிட்டார்கள் என்று நேற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மொழிப்போர் தியாகிகள் பேசினார். நான் கேட்குறேன், யூபி அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தீங்கல்லப்பா, பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த மாநிலங்கள் எல்லாம் இப்போதான் ஆள ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு முன்னால அந்த மாநிலங்களை அதிக நாட்கள் காங்கிரஸ் தான் ஆண்டது. ஆக எல்லா மாநிலங்களிலும் உள்ள மொழியை நசுக்கியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் மொழி போரை பற்றி பேசுவீர்கள் என்பதுதான் எனது கேள்வி. உதயநிதிட்ட நான் கேட்கிறேன், இந்த மாநிலங்களை எல்லாம் அதிக நாட்கள் ஆண்டது யாரு? காங்கிரஸ். இந்திய திணிப்பினால் இங்கே உள்ள இன்னொன்னு சொல்றேன், இந்த மொழிப்போர் தியாகிகளின் குடும்பங்கள் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்னன்னா, உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் பங்களித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா சலுகையும் கொடுக்கணும். ஏனென்றால் அதில் 12 பேர் உயிரிழந்த போது 3 பேருக்கு தான் திருமணமாயிருந்தது, 9 பேர் திருமணமாகாதவர்கள். ஆனா அந்த 3 பேருக்கு மட்டும்தான் சலுகை கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்பது எனது கருத்து. 13 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிகப்படியான தேர்தலை மனசில் வைத்து ஐயா, அதாவது யூபி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கிடைச்சவங்களோட லிஸ்டையும் பாருங்க, என்டிஏ அரசாங்கத்தில் தமிழ்நாடு லிஸ்டையும் பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஊர்தி சேர்த்துக்கலன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன நன்றியை சொல்லுங்க. இதான் நான் முதலமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு பாராபட்சத்தை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ளவங்க பத்மஸ்ரீ கிடைச்சா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டில் உள்ளவங்க குடியரசு துணைத் தலைவர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டை சார்ந்த ஊர்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 12 பேர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். எல்லாம் தான் போராடிக்கிட்டே இருக்கணும் தன் மகனுக்காக என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கிறது என்பது எனது கருத்து. என்னன்னா, விஜய் தனித்து நின்றாலும் நான் தமிழகத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டா அவர்களுடைய நிலை என்னவா இருக்குமோ, உங்களுடைய ஒரு அட்வைஸ் தான் என்னவா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி, யார்கிட்டயானு சேர்ந்து இருந்தால் அது வேல்யூ ஆகும். தனியாக இருந்தால் ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலிலே வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல்நிலையில் வந்ததுலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆருக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து வந்து உள்ளே வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக் கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.